இங்கே நான் வந்தவுடன் தமிழ் சங்கத்திலிருந்து என்னை மரியாதை நிமித்தமாக காணுவதற்கு வந்த தலைவர்களுடன் உரையாடி கொண்டிருந்த பொழுது தமிழுடைய தொன்மை என்ன என்பது ஆவணபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருப்பதை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது அவர் சொன்னார், இந்த விவரங்கள் நம்முடைய இளைய சமுதாயத்திற்கு தெரிந்தால் நன்றாக இருக்கும் என்று. அங்கே பேசி முடிக்க வேண்டியவங்களாம் பேசி முடிச்சிங்களா? அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன். ஏன்னா எனக்கு அவங்க சத்தம் தான் கேட்குது. சரி, ஓகே. இப்போ தமிழை பற்றி நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம்? நீங்கள் உங்களுடைய பெற்றோர், தாத்தா, பாட்டி, ஆசிரியர்கள் இவர்கள்லாம் கல்லூரி மண்டோன்ற காலத்தை முன்தோன்றி இன்னொன்று மொழி அப்படின்னு சொல்லணும். கல்லூரி மண்டோன்ற காலத்தை வாழோடு முன்தோன்றி மூத்த குடி அப்படின்னு சொல்றதை கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்படி நம்ம வெளிநாட்டில் போய் சொல்லும்போது நம்ம வெளிநாடு அல்லது மற்றவர்கள் தமிழர் அல்லாதவர்கிட்ட சொல்லும்போது நம்ம என்ன சொல்றோம்? கல் மண் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இது தமிழ் வந்து சாதனம். கல் மண் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி மற்றவர்களெல்லாம் கொஞ்சம் நாங்கள் சண்டை போட பார்த்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் அது ஒரு நகைப்பிற்கு இடமாக போய்விடும். ஏனென்றால் ஜீவராசிகள் தோன்றுவதற்கு முன்னால் கல் மண் இவர்கள் தானே தோன்றின. அதுக்கப்புறம் மாணிக்கவாசர் சொன்ன மாதிரி புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் வசுவராகி முனிவராய் தேவராய் இப்படியெல்லாம் வர்றதுக்கு எவ்வளோ நாளாக இருக்கும். அப்படி போதாது கல் வந்ததுக்கு முன்னாடி மண் வந்ததுக்கு முன்னாடி தமிழர்கள் வந்திருக்க முடியும். கதை விடுறீங்களே அப்படின்னு நம்முடைய மரியாதை நமக்கே குறைத்துக் கொள்வதாக அமையும். ஆனால் உண்மையான பொருள் என்னவென்றால் புறப்பொருள் வெண்பாமாலை என்று ஒரு நூல் இருந்தது. அந்த நூலில் உள்ள ஒரு வெண்பாவின் ஈட்டடிகள் கல்லூரி மண்டோன்ற காலத்தை வாழோடு முன்வரை நோக்கக்கூடிய. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நிலத்தை 4 வகையாக பாகுபடுத்தியிருந்தாங்க தமிழர்கள். கொழுந்தி, முல்லை, மருதம், நெய்தல் அப்படின்னு சொல்லி 4 பாகுபடுத்தியிருந்தாங்க. முல்லையும் கொழுந்தியும் உடைமையும் தெரிந்து பாலை என்பது ஒரு வடிவம் கொண்டதே அப்படின்னு பாலைவனம் எப்படி வந்தது அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. இவங்க சொல்ற கல் தோன்றி மண் தோன்றா காலத்தைங்கிறது கல் அப்படிங்கிறது குறிஞ்சியை குறிக்குது, மண் அப்படிங்கிறது மருதத்தை குறிக்குது. என்ன சொல்ல வந்ததுன்னா, இந்த பூமி இப்படிப்பட்ட பாகுபாடுகளை அடைவதற்கு முன்னாலேயே குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்ற பாகுபாடுகளை அடைவதற்கு முன்னாலேயே தோன்றிய இனம் தமிழ் இனம். சரி, எதுக்காக இந்த வார்த்தை சொன்னாங்க? கல்லூரி மந்தோன்ற காலத்தை வாழோடு முன்தோன்றிய மூட்டக்கூடியன. அவங்க எங்கேயோ போய் யாரையும் போய் சண்டை போட்டு ஜெயிச்சுன்னு சொல்லலை. அவங்க கத்தி எடுத்து தங்களுக்குள்ள போராட்டி இருக்காங்க. எதுக்காக அதை சொன்னாங்க? பிகாஸ் we knew better. தமிழர்களுக்கு உழவர்களை பற்றிய பூர்ணமான அறிவு இருந்தது. அதை குறிக்கிறதுக்காக தான் புலவர் சொன்னார், வாழோடு முன்தோன்றிய மூட்டக்குடி அப்படின்னு. அசோகர் ஆப்கானிஸ்தானத்திலிருந்து ஆரம்பிச்சு இந்தியா எல்லாத்தையும் வெற்றி கொண்டார். ஆனால் அவர் இங்கே தமிழ்நாட்டை வெற்றி கொள்ளலை. அவரே சொல்லியிருக்கார், தமிழ்நாட்டில் என்னுடைய எல்லைகளுக்கு அடுத்தது அதிகமாக சேர, சோழ, கேரளர்கள் நெய்பர்ஸாக இருந்தாங்க, பக்கத்து நாடாக இருந்தாங்க. இதில் முக்கியமாக அதிகமான தகவலை தலைநகரமாக கொண்டாட ஒரு சிற்றரச குடும்பம். அவர் ஏன் அதிகமாக சொன்னதுன்னா, உள்ள நுழைவதற்கு முதல்ல தகவல் தான் வெற்றி பெற வேண்டியிருந்தது. நம்முடைய மெட்டலர்ஜி அறிவுத்திறத்தின் காரணமாக ஸ்டீல் இருந்து எஃகு உருவாக்குற வித்தையை தமிழர்கள் அறிந்திருந்ததுனால அவங்களுடைய அம்பு வெகு தூரத்துக்கு பாயக்கூடிய அளவுக்கு அவர்களால் வில் அம்பு வித்தையில் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள். அப்போ மௌரிய படை வர்றதுக்கு முன்னாடியே இங்கிருந்து அடிச்சு அடியில முன்னேற முடியல. அவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. முன்னேறி வந்தால் தான் படிக்கிறது. அதனாலதான் பின்வாங்கி போயிட்டாங்க. அப்போ இதையும் கன்ஃபார்ம் பண்ணுது. கல்லூரி மண்டோன்ற காலத்தை வாழோடு முன்தோன்றிய மூட்டக்குடி சொல்றது நம் அப்போ இது கன்ஃபார்ம் பண்ணுது. உலகத்தை பற்றின அறிவு தமிழர்களுக்கு முழுமையாக இருந்ததுனால தான் அப்படிப்பட்ட இரும்பை பொருத்திய நாட்களை, அம்புகளை அவர்களால் தயாரிக்க முடிந்தது. வெகு தூரத்துக்கு சென்று தாக்கும் வல்லமை பெற்றிருந்தது. அப்போ தமிழருடைய தொன்மை அப்படிங்கிறது தெரியுதுன்னா, பாரதியார் ஒன்று சொன்னார், மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோ மகிமை இல்லை அப்படின்னு சொன்னார். நம்மளை பற்றி உண்மைகள் திறமான புலமையை
வெளிநாட்டால் அதை வணக்கம் செய்ய வேண்டும் சொன்னார். அவங்க புரிஞ்சுக்கணும் மட்டும் சொல்ல, மரியாதையோட வணக்கம் செய்யணும்னு சொன்னார். அப்படிப்பட்ட வணக்கம் என்ன கிடைச்சிருக்கு? அசோகருடைய கல்வெட்டுகளை பற்றி நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம். அசோகருடைய எடிக்ஸ் ஆஃப் அசோகா அப்படின்னு சொல்லி அவருடைய கல்வெட்டுகளை சொல்லுவாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அசோகருக்கு முன்னாடி இந்த மன்னர்கள் சட்டம் இயற்றியதில்லை. ஏனென்றால் சட்டம் இயற்றும் உரிமை மன்னர்களுக்கு கிடையாது என்று வரையறுக்கப்பட்டிருந்தது. சட்டத்தை இயற்றுபவர்கள் குருமார்கள், சட்டத்தை அது அவருடைய உரிமை, சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது அரசனுடைய கடமை அப்படின்னு ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் அசோகர் வந்து சொன்னார், பௌத்த மதத்தை தழுவுனதுக்கு அப்புறம் அசோகர் வந்து சொன்னார், நான் ஆளுகின்றேன் என்றால் என் மக்களுக்கான நலத்திட்டங்களை வரையும் உரிமை எனக்குத்தான் உண்டு அப்படின்னு சொல்லிதான் அசோகர் வந்து தன்னுடைய கல்வெட்டுகள் சாரநாத் இந்த மாதிரி இடத்துலாம் பார்ப்பீங்க. அசோகர் அதில் வந்து எந்த மொழியில் எழுதியிருக்கிறாரு? பிராகிருதி அப்படின்னு ஒரு மொழியில் எழுதியிருக்காரு. இந்த பிராகிருதிங்கிற மொழி வந்து அசோகர் ஆண்ட காலம் ஏறக்குறைய 3ஆம் நூற்றாண்டு காலம். அப்படின்னா அது வரைக்கும் வேறு எந்த மொழியிலையும் வந்து வரி வடிவம் கண்டுபிடிக்கப்படவில்லை அசோகருடைய எழுத்துக்கு முன்னாடி. அப்போ அது வரைக்கும் இருந்த நிலைமை என்னன்னா, பிராகிருதி மொழி தான் இந்தியாவில் தோன்றிய மொழிகளில் வரி வடிவம் பெற்ற முதல் மொழி அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்க. இதை யாராலையும் மறக்க முடியல. ஆனால் சமீபத்தில் கீழடி ஆய்வுக்கு அப்புறம் அந்த பானைகளை கண்டுபிடிச்சதெல்லாம் கிறுக்கல்கள் இல்லை, அவைகள் எழுத்துக்கள் சொல்லி கண்டுபிடிச்சாங்க. இந்த கண்டுபிடிப்பு நம்ம மட்டும் சொல்லல, வெளிநாட்டில் உள்ள மொழியியல் வல்லுநர்கள் உறுதிப்படுத்தினாங்க, ஆமாம் இது வரி வடிவம், இது மொழி வடிவம், வெறும் கிறுக்கல்கள் இல்லை. கீழடியுடைய காலம் என்ன? கிமு 5ஆவது நூற்றாண்டு, அதாவது அசோகர் எழுதுனதுக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படின்னா இன்னைக்கு உலகம் பூரா ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்தியாவில் மொழிகளில் முதல் வரி வடிவம் பெற்ற மொழி தமிழ் தான் என்பது ஆவணம். இப்போ இந்தியாவில் உள்ள மொழிகளிலேயே மூத்த மொழி எது? அது இன்னும் பிரச்சனைக்குரியது, அது இன்னும் ஆராயணும். அதுக்கு நம்ம என்ன வந்து கீழே ஒரு வெறும் ஒர்க் ஷாப் தான், அது வெறும் ஒர்க் ஷாப். அந்த ஒர்க் ஷாப்ல எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம். ஆதிச்சநல்லூர் பக்கத்துல இருந்து பெரிய இடுகாடு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. இது கண்டுபிடிச்ச 100 வருஷத்துக்கு மேலே பல நாடுகளை சேர்ந்த மனிதர்களுடைய எலும்புக்கூடுகள் அங்கே கண்டறியப்பட்டன. அப்போ நீங்க ஒன்று சொல்லுங்க, பல நாடுகளை சேர்ந்த எலும்புக்கூடுகள் கண்டறியப்பட்டதுன்னா இன்னைக்கு உள்ளதை பார்ப்போம். லண்டன்லையோ, பெங்களூர்லையோ, சென்னையிலையோ, மும்பையிலையோ, டெல்லியிலையோ, அது பக்கத்தில் ஒரு இடுகாடு, அங்கே பல நாடுகளை சேர்ந்த மனிதர்களுடைய எலும்புக்கூடு கண்டறியப்பட்டதுன்னா முதல்ல தெரிய வேண்டியது என்ன? அங்கே பல நாட்டை சேர்ந்த மனிதர்கள் வாழ்ந்தார்கள். இது முதல் கண்டுபிடிக்கை. இன்ஃபரன்ஸ் சொல்லுவோம், உடனடியாக நமக்கு தெரியும் பல நாடுகளை சேர்ந்த மனிதர்கள் இங்கே வந்து வாழ்ந்துருக்காங்க. பல நாடுகளை சேர்ந்த மனிதர்கள் ஏன் வந்து வாழ்வாங்க? ஏன்னா அந்த வியாபார ஸ்தலமாக இருந்திருக்கு, வணிக ஸ்தலமாக இருந்திருக்கு, இங்கே வந்து வியாபாரம் பண்ணுறதுக்காக பல பேர் வந்திருக்காங்க. அப்போ அது எவ்வளவு பெரிய பெரிய நகரத்துடைய இடுகாடாக இருக்கணும். இப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆராய்ச்சி பண்ணி இடுகாட்டை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆராய்ச்சியில் அந்த ஒரு நகர நாகரிகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அகழ்வாராய்வு மேற்கொள்ளப்படவே இல்லை. 100 வருஷம். ஆனால் இது வந்து தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகம் இல்லை. அந்த தொழில் துறை அப்படின்னா தூங்குற துறை வடநாட்டிலே அதே மாதிரி தான் பண்ணிட்டாங்க. நமக்கு மட்டும் பண்ணாங்கன்னு சொல்லி நினைக்க வேண்டாம். ஆனால் இங்கே வந்து விழிப்புணர்வு கம்மியாது. இது என்னைக்கே கேட்கணும். நீங்கள் வந்து இடுகாட்டை கண்டுபிடிச்சிங்களே, அந்த நகர நாகரிகத்தை பற்றி ஏன் கண்டுபிடிக்கல என்னைக்கோ கேட்கல. ஆனால் இப்போ கேட்க ஆரம்பிச்சோம். அதனால அதை பற்றி கண்டுபிடிச்சோம்னா அடுத்து வந்து மணலூர்ல வந்து ஆய்வு நடத்துறாங்க. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, தமிழ்நாட்டில் ஆற்றங்கரை அருகில் உள்ள இன்னைக்கு ரொம்ப சின்ன சின்ன இந்த தொண்டி அப்படின்னு ஒரு துறைமுகம் இருந்தது. முசிறி இருந்தது, இப்போ முசிறிஸ் அப்படிங்கிற பேரில் கேரளாவில் அந்த சமயத்தில் பெரிய அகழ்வாராய்ச்சி நடத்தியிருக்காங்க. அதில் பல உண்மைகள் வெளிவர காப்பது தந்தை தமிழ் பல்கலைக்கழகத்தில் என்னுடைய நண்பர் பேராசிரியர் அவர் வந்து இதில் வந்து கலந்துட்டார். அவர் வந்து இது கடல் அகழ்வாராய்ச்சியில் வந்து இருந்த தேர்ச்சி பெற்றவர் செல்வகுமார்னு சொல்லி அவர் என்ன சொன்னார், முடிஞ்ச உடனே உங்கள்கிட்ட சொல்கிறேன், நடந்திருக்கு சொல்கிறேன்னு சொன்னார். அடுத்து இதில் வந்து நம்ம கன்னியாகுமரி பக்கத்தில் வந்து ஆராய்ச்சி பண்ணோம்னா அதுலேயும் பல உண்மைகள் கண்டுபிடிக்கப்படலாம். எது நமக்கு தெரியணும்னா உண்மைகளை பற்றி மட்டும்தான் பேசணும். உண்மைகளின் அடிப்படையில் எழுந்த புனைகதைகளை பற்றி பேசக்கூடாது. சிலப்பதிகாரம் வந்து இளங்கோ வந்து தன்னை ஒரு வரலாற்று ஆசிரியர் இன்னைக்குமே சொன்னதில்லை. அவர் வந்து ஒரு இலக்கிய ஆசிரியர்.
இலக்கியத்தில் கூட கொஞ்சம் கூட்டி குறைச்சி இப்படி தான் எழுதுவாங்க. அது மாதிரி அவர் எழுதுறது எல்லாமே வரலாற்று உண்மைகள் கிடையாது. பல வரலாற்று உண்மைகள் காண கிடைக்கின்றன, ஆனால் எல்லாமே வரலாற்று உண்மை கிடையாது. இது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். அப்போ அதுலேருந்து சில உண்மைகள் காணப்படலாம். இன்னும் நம்ம வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணினோம்னா ஒரு நாட்டுடைய, ஒரு இனத்துடைய, ஒரு மொழியுடைய வரலாறு தெரியறதுக்கு நமக்கு முக்கியமாக மூணு கருவிகள் தான் இருக்கு. ஒன்று வந்து கல்வெட்டு, இன்னொன்று வந்து இலக்கியம், மூணாவது வந்து அகழ்வாராய்ச்சி. கல்வெட்டுகள் பொய் சொல்லும், நிச்சயமாக பொய் சொல்லும். ராஜேந்திர சோழன் வந்து அந்த காலத்தில் வந்து இது கங்கை கொண்ட சோழபுரத்தில் வந்து ஒரு பெரிய கோயில் ஒன்று கட்டணும், கங்கை கொண்ட சோழீஸ்வரம் அப்புறம் ஒரு கோயில் கட்டணும்னு நினைச்சார். அந்த காலத்தில் மன்னர்கள் கோயில் கட்டுறதுனா என்ன செய்வாங்கன்னா பக்கத்து நாட்டு போய் கொள்ளையடிச்சு வருவாங்க. வந்து அந்த சொத்தை வச்சு நம்ம நாட்டு மக்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது. அது மாதிரி இவரும் வந்து சாளுக்கிய தேசம் நோக்கி போனார். எல்லை நகர்லேயே போரிட்டு திரும்பிட்டார். ராஜேந்திர சோழனுடைய கல்வெட்டு என்ன சொல்றதுன்னா எல்லை நகர்லேயே எங்களுக்கு தேவையான கொள்ளை கிடைச்சிருச்சு, அதனால அதுக்கப்புறம் நாங்கள் மேற்கொண்டு போகலன்னு சொல்லுது. சாளுக்கிய நாட்டு கல்வெட்டு என்ன சொல்லுன்னா எல்லையிலே அடிச்சு வரட்டிட்டோம், அதனால தான் மேற்கொண்டு அவங்க வர முடியல. எது உண்மை நமக்கு சரியா தெரியாது. அந்தந்த மன்னர்களுடைய மனப்போங்கிற்கு ஏற்றவாறு கல்வெட்டுகள் அமைய முடியும். இலக்கியம் மிகைப்படுத்த முடியும். இலக்கியம் வந்து கம்ப்ளீட்டா வந்து இதுல கம்பராமாயணத்தில் வந்து சீதையும் ராமனும் லட்சுமணும் போயிருந்தாங்களாம். அந்த போயிருந்ததை பற்றி இவர் வந்து சொல்லுவார், இவர் ராமனுடைய எப்படி இருந்தது அப்படின்னு. வெய்யோனுடைய தன்மேனியின் விரி சோதியன் மறைய, சூரியன் வந்து இவர் பார்க்கவும் மறைஞ்சிட்டார். ராமன் வந்து ஏன் மறைஞ்சாரா, வெய்யோனுடைய தன்மேனியின் விரி சோதியன் மறைய பொய்யோ என்னும் இடையாளோடும் இளையானோடும் போனான். ராமன் போனானா அவனை பார்த்தா எப்படி இருந்ததான், மையோ மரகதமோ மறிகடலோ மழைவுகளோ ஐயோ இவன் வடிவென்பதோ வழியா உடையான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இவன் பற்றி பேசவே முடியலையே, அந்த அளவுக்கு அழகா இருக்கானே அப்படின்னு. அந்த அளவுக்கு அழகா யாருமே இருந்துக்க முடியாது. அதை கொஞ்சம் ஏற்றி வச்சு பேசுறது வந்து வழக்கம் தான். இது மாதிரி புலவர்களுடைய இலக்கியங்கள் வந்து சற்று மிகைப்படுத்தியோ அதிகமாக மிகைப்படுத்தி இருக்கும். ஆனால் அறிவுபூர்வமாக விஞ்ஞான பூர்வமாக காய்தல் உவத்தல் இன்றி நடத்தப்பெறுகின்ற அகழ்வாராய்ச்சிகள் உண்மையை மட்டும்தான் சொல்லும். அப்படிப்பட்ட அகழ்வாராய்ச்சியின் மூலம் தமிழ் கிமு 5ஆம் நூற்றாண்டில் அல்லது அதற்கு முன்பிருந்து வரிவடிவம் பெற்றிருந்தது என்ற உண்மை இன்று உணரப்பட்டிருக்கின்றது. இன்னும் சென்றோம் என்றால் காவிரி பூமண்டலத்தை கண்டறிந்தோம் என்றால், ஏன்னா காவிரி பூமண்டலம் சுனாமியினால் தான் அழிந்தது, அது சந்தேகமே இல்லை. அப்போ அங்கே போய் பார்த்தா நமக்கு நிறைய ஆதாரம் கிடைக்கும். கரிகால் பெருவளத்தான் சொல்லி ஒரு மாபெரும் மன்னன் 50 வருஷம் ஆண்டார். அந்த 50 வருஷம் ஆண்டு வந்து என்ன பண்ணாங்க, அதுக்கு முன்னாடி சோழ நாட்டுக்கு வந்து புனல் நாடுன்னு ஒரு பேர் இருந்தது. புனல்னா வெள்ளம், மான்சூன் வரும்போது சோழ நாட்டை அடிச்சுட்டு போகும். அந்த புனல் நாடம் வடநாடா மாற்றுறது வந்து இந்த கரிகால். அதனாலதான் அவருக்கு கரிகால் பெருவளத்தான் அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்தாங்க. இப்போ இது கல்லணையை கட்டி கேட்கிறாங்க, பல பேர் கேட்டுருக்காங்க, கல்லணையை பத்தி ஒரு ரெஃபரன்ஸ் கூட இல்லை இலக்கியத்துல. அப்ப கல்லணை இந்த தான் கட்டினான்னு என்ன ஆதாரம்? ஏன் இல்லைன்னா அந்த பெயர் தவறு. கல் அணைன்னு சொல்றேங்க, அது ஒரு அணை இல்லை, இட் வாஸ் a regulator. அது இது வந்து நீர்நிலையை ஒழுங்குபடுத்துற ஒரு அமைப்பு. புதிதாக அணை கட்டப்படவில்லை. இந்த கல்லணையை பற்றி இதுல வந்து ஆந்திர பிரதேசத்தில் வந்து ஒருத்தர் அதே மாதிரி ஒரு அணை கட்டுறதுக்கு முயற்சி பண்ண ஒரு ஆங்கிலேயர் வந்து இந்த கல்லணையுடைய அடிப்படையில் இருந்துதான் அவர்கள் எவ்விதம் கட்டுமானம் செய்தார்கள் என்ற அடிப்படையில் இருந்துதான் கற்றுக்கொண்டு நாங்கள் இங்கு பாலம் அமைக்க முயற்சி செய்கின்றோம். 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த அந்த தமிழ் முன்னோர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. இதுலேருந்து தெரியும் எவ்வளவு கட்டுமானத்தில் தேசிய இடம் நம்ம இருந்தோம். அப்போ அங்கே போனோம்னா, பூம்புகாருக்கு போனோம்னா, அது இன்னும் தமிழர்களுக்காகவே 5ஆம் நூற்றாண்டுக்கும் பின்னால் போகும் அப்படின்னு உணர முடியும். ஆனால் அப்படி பின்னால் போகும்னு ஆதாரபூர்வமாக தெரிகிற வரைக்கும் நான் பேச மாட்டேன். நான் 5ஆம் நூற்றாண்டு தான் நினைப்பேன். அதுக்கு பின்னாடி போய் பேசுனேன்னா மரியாதை இல்லை. எது உண்மை என்று ஆதாரபூர்வமாக அறியப்பட்டிருக்கிறதோ அதை பற்றி மட்டும்தான் சொல்லணும். ஹெங்கல் ஒருத்தர் இருந்தார். இந்த ஹெங்கல் இங்கே வந்து கோவாவில் வந்து இந்தியன் மேரிடைம் ரிசர்ச் பியூரோ ஒன்று இருக்கு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய இது. அவங்க கொஞ்சம் ரிசர்ச் பண்ணாங்க, ஒரு பணங்கள் பாதிலே விட்டாங்க. அப்போ இவரும் சொன்னார், நான் ரிசர்ச்லாம் மட்டும் பண்ணணும். அவங்க தங்களுடைய ரிசர்ச் ஃபைண்டிங்லாம் சொன்னாங்க, ஆய்வு முடிவுகள்லாம் சொல்லி நீங்கள் தொடருங்கன்னு சொன்னாங்க. பிபிசி சேனல் போகிறோம், அமெரிக்காவில் ஒரு தொலைக்காட்சி சொல்கிறோம், அவர் பணம் கொடுத்துருந்தாங்க. அவர் இதில் போய் பார்க்கறதுக்கு 2 நாள் தான் அவருக்கு பூம்புகார் பக்கம் போகிறதுக்கு சமயம் கிடைச்சது. அப்போ பூம்புகார் பக்கம் போகும்போது ஏறக்குறைய 15 மைல் தள்ளி போகும்போது ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர், சுவர் மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர். அதை பார்த்து அதிலிருந்து கொஞ்சம் தோண்டி எடுத்துட்டு வந்தார். எடுத்துட்டு வந்து இங்கே வந்து
கார்பன் போன்ற டேட்டிங் அந்த எந்த காலத்தை சேர்ந்தது சரியாக நினைக்க முடியும். அதுக்கு அனுப்புனா அது 15,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு சொல்லிச்சு. இவர் மிரண்டு போயிட்டார். ஏன்னா இது வரைக்கும் உலக நாகரிகத்திலே பழமையான நாகரிகம் வந்து தென் அமெரிக்காவில் உள்ள நாகரிகம் அப்படின்னா அது 10,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படிங்கிறத இதுவரை ஏற்படப்பட்டது. 15,000 ஆண்டுகள் இதை நம்ம குழப்பமாக தப்பு பண்ணிட்டு போது தன்னோட இன்னொரு நண்பர் ஆய்வாளர்கிட்ட கொடுத்து இதை நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி சொல்லணும்னு அவர் சொன்னார். நீங்கள் தப்பு தான் பண்ணிட்ட, இது 15,000 இல்லை 15,500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஆனால் இந்த சிக்கல் என்னன்னா இவருக்கு வந்து பணம் இல்லை, அதனால நிப்பாட்டிட்டாரு. அது மேன்மேடு ஸ்ட்ரக்சரா நேச்சுரல் ஸ்ட்ரக்சரா இந்த நம்ம ராமர்பாபா இருக்கார் அது வந்து உண்மையில் வந்து மேன்மேடு ஸ்ட்ரக்சரா இல்லை நேச்சுரலி ஃபார்ம்டு ஸ்ட்ரக்சரான்னு சொல்லி இன்னும் உறுதிப்படுத்தப்பட முடியலை. ஆனால் உறுதிப்படுத்தப்பட்டு விட்டால் தமிழருடைய நாகரிகம் இன்னும் உண்மையானது என்பது உணரப்படும். இன்னொன்று, இந்த கன்னியாகுமரியில் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி உள்ள வந்து இவர் வந்து சொல்றார் பல நாடுகள் வந்து அழிந்து விட்டதுன்னு சொல்லி இடங்கள் சொல்லுவார். அந்த காலத்தில் உங்களுக்கு ஒன்று தெரியணும், நாடுன்னு சொல்லி வில்லேஜுக்கு வந்து கிராமத்துக்கு வந்து நாடுன்னு சொல்லி பெயர் வரும். அப்போ பாண்டிய மன்னனுடைய பல கடல் அரிப்பின் காரணமாக பல கிராமங்கள் வந்து மூழ்கப்பட்டிருக்கலாம். அப்படி மூழ்கப்பட்டதுனால அவர் என்ன பண்ணாரு, கடைச்சின்னத்தை தோற்றுவித்த பாண்டியனை பற்றி என்ன சொல்லுவாங்க, நீரிலிருந்து மீண்டும் மேலான பகுதிக்கு சென்று அங்கு சங்கத்தை தோற்றுவித்தார், 3வது சங்கத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சுனாமி வந்துருச்சு, அவர் எங்க போறது, அவர் சேர்ந்தான கடலுக்குள்ள போயிடுவார். அப்ப கடல் அரிப்பினால் வந்து பல கிராமங்கள் அழிந்து விட்டுருக்காங்க. இவையெல்லாம் வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணணும்னா நம்முடைய தொன்மை எப்படிப்பட்டது அப்படிங்கிறது இன்னும் நம்மளால் உணர முடியும். ஆனால் இன்று வரை அறிந்த அளவிலேயே நம்முடைய தொன்மை இந்தியாவின் எல்லா மொழிகளிலும் மிக மூத்த மொழி, வரிவடிவம் கொண்டிருந்த மிக மூத்த மொழி தமிழ் தான் என்பது எந்த ஐயமும் என்று உணரப்பட்டது. நம்ம வந்து நம்முடைய உண்மையான பெருமைகளை பற்றி மட்டும்தான் பேசணும். இது ஒரு உண்மையான பெருமை. இந்த தப்பான பெருமைகளை பற்றி நான் ஒரு லிஸ்டே கொடுக்க முடியும். எனக்கு சொன்னேன், இழந்து வந்து சேர செல்வன் தம்பியின் கதையை கிளப்பி விட்டாங்க. இப்போ பாருங்க, பொன்னியின் செல்வன் நாவல் வந்து கல்கி எழுதினார். அவர் கல்கி எழுதுனா அதுக்கு ஒரு சீக்குவல் எழுதினார். நந்திபுரத்து நாயகன் விக்ரமன் எழுதினார். அதே மாதிரி தான் இவர் சிலப்பதிகாரம் எழுதணும்னா அதுக்கு ஒரு சீக்குவல் வந்து அவருடைய நண்பர் மணிமேகலையும் எழுதினார். இவர் வந்து சமணர், அவர் வந்து பௌத்தர். இவங்க ஏற்கனவே சமகாலத்தவர்களாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதுனால வாய்ப்பு உண்டு. இதை பற்றி நமக்கு வந்து கர்ண பரம்பரை கதை என்ன, உண்மை வரலாறு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியணும். நம்முடைய உண்மை வரலாறு என்பது தமிழ்தான். இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளிலும் முதல் வரி வடிவம் கொண்ட மூத்த மொழிங்கிறது உண்மையான வரலாறு. நம்முடைய உண்மையான வரலாறு அப்படிங்கிறது விசாகப்பட்டினம் என்ற மாபெரும் துறைமுகத்தை கட்டியவர் ஒரு சோழ மன்னன், ஒரு தமிழ் மன்னன் அப்படிங்கிறது உண்மையான வரலாறு. பொய்யான வரலாறு சொல்லட்டுமா, நம்ம ராஜராஜ சோழன் போய் திருமணம் கோயிலில் போய் தேவாலயத்தில் எடுத்துட்டு வந்தாலும் பொய்யான வரலாறு. அதை செஞ்சது வந்து ஒரு சிற்றரசன், ராஜராஜ சோழன் இல்லை. நம்ம சினிமாவில் எதாவது காமிச்சா அதையே நம்ம வந்து உண்மையில நம்புற அளவுக்கு ஒரு மனப்பாங்கு இருக்கு. அதை பல பேர் வந்து தவறுதலாக பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் ஒரு சிற்றரசன் கோயிலுக்கு சென்று அங்கு இருந்த படியங்கள் வேண்டும் என்று கேட்டபோது அவர்கள் வேறு வழி இல்லாமல் அதை கொடுத்தார்கள். நிறைய செல்லச்சு கிடைச்சது ரொம்ப கம்மி. உதாரணம் நம்ம வந்து சங்க இலக்கியத்தை பற்றி பேசுகிறோம். என்ன சொல்கிறோம், சங்க இலக்கியத்தில் 10 பாட்டு 8 தொகுதி இருந்தன. அது மட்டும்தான் இருந்துச்சு. எவ்வளோ இருந்துச்சு, 500 ஒருத்தர் தொகுத்தாரு, அகநானூறு தொகுத்தாரு, புறநானூறு தொகுத்தாரு. புறப்பாடல்கள் வந்து வெறும் 400 பாட்டாக இருந்தது, 4000 பாட்டு இருந்திருக்கும். அதில் வந்து கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ்ங்கிறது எல்லா இலக்கியத்திலும் உள்ள ஒரு பழக்கம். அது மாதிரி இவங்க வந்து பாயிண்ட் வந்து கலெக்ட் பண்ணாங்க. இருப்பதில் செம்மையானவற்றை மட்டும் கொடுக்க வேண்டும் நினைக்கும் போது இது மாதிரி ஆந்தாலஜின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அது மாதிரி வந்து பால் கிரேவ்ஸ்ன்னு சொல்லி ஒரு பெரிய ஆந்தாலஜி ஒரு ஆங்கிலத்தில் பல நூற்றாண்டுகளுடைய பாடல்களை தொகுத்து கொடுப்பாங்க. அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இதிலேயே வந்து நமக்கு வந்து எது மூத்தது எது இளையதுன்னா இன்னும் ஆய்வு நடத்தலை. இதில் சங்ககால இலக்கியங்களிலே பரிமாணம் வந்து பின்னால் வந்ததாக இருக்க முடியும், பெரும்பாலான படை பின்னால் வந்ததாக இருக்க முடியும். அந்த வரிகளை பார்த்தாலே நமக்கு புரியும். சில சொற்கள் புரியும், சில சொற்கள் கடினமாக இருக்கும். கடினமாக இருப்பவையெல்லாம் மிக பழங்காலத்தை சேர்ந்தவை என்று பொருள் வரும். அப்போ இப்படிலாம் வச்சு பார்க்கும்போது கணியன்னு சொல்லி என்னுடைய நண்பர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். ரொம்ப அருமையான தமிழர்களுடைய தொல்லியல் வரலாறு எழுதியிருக்கார். அவர் என்ன சொல்றாரு, ஒரு புலவர் வந்து ஒரு மன்னனை புகழ்ந்தாருன்னா சமகாலத்தவனை தான் புகழ்ந்திருப்பாரு. ஏன்னா புகழ் பாடத்தை எது பாடுறாங்க, அவருக்கு பரிசு வாங்கணும்னு பாடுறாங்க. செத்தவர் பாடு என்ன பரிசு கிடைக்கும், உயிரோடு இருக்கணும் பாடுறாங்க பரிசு கிடைக்கும். அப்போ அந்த புலவர் வந்து ஒரு அரசனை பற்றி பாடும் பொழுது அந்த புலவர்
வடபுறத்தில் இருக்கின்ற இன்னொரு அரசனை பற்றியும் பாடியிருக்கிறார் என்றால், எந்த மன்னனை பற்றி பாடியிருக்கிறாரோ அந்த மன்னனும் அந்த வடபுறத்து அரசன் இருந்த காலத்தில் தான் வாழ்ந்திருப்பான் அப்படின்னு ஒரு பாசிட்டிவேட் கொடுக்குறார். ஓகே, இட்ஸ் அன் அக்செப்டபிலிட்டி. அப்படின்னு சொல்லி பார்த்தா சங்ககாலத்தை கிமு 2ஆம் நூற்றாண்டு கிபி 2ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சொல்றதே தவறுனா அது கிமு 5ஆம் நூற்றாண்டு கிமு 3ஆம் நூற்றாண்டு சொல்லி போயிடும். இந்த பாட்னா பாடலிபுத்திரன்னு சொல்லி பெரிய நகரமா விடுறாங்க. நீ பாட்னான்னு சொல்லி சொல்றோம். பாட்னாவில் கங்கை ஓடுது, கங்கைக்கு பக்கத்தில். ஆனால் பாட்னா நம்மளோட பகுதியில் நினைச்சிட்டு இருக்கோம். பாட்னா கங்கையுடைய ஓரத்தில், கங்கையுடைய கரையில் இருக்குங்க. அது கங்கையுடைய கரையில் இல்லை, கங்கையுடைய ட்ரிபியூட்டரி ஒன்று ஓடுது, ஒரு சிற்றாறு ஒன்று ஓடுது. அவருடைய கரையில தான் பாட்னா இருக்கு. அன்னைக்கும் அப்படிதான் இருந்தது, இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு. அதனால ஒரு பாடல தலைவி தன்னுடைய தோழிட்டு சொல்றார், பொருள் ஈட்டுவதற்காக அந்த சிற்றாரின் கரையில் அமைந்திருக்கின்ற பாடலிபுத்திரத்திற்கு சென்ற என் தலைவர் விரைவில் மீண்டு வருவார் என்று நம்புகின்றேன்னு சொல்றார். இதுல என்ன தெரியுது? தமிழர்கள் பொருள் ஈட்டுவதற்காக வடபுறத்துக்கெல்லாம் போவது மட்டும் இல்லை, அந்த வடபுறத்தை பற்றி சரியான புரிதலோடு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளை பற்றி யாராவது ஒருத்தர் கேட்டாங்கன்னா, யார் நீங்கள், எந்த இனம் அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம சொல்ல தெரியணும், தமிழ் என்ற மாபெரும் மொழிக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள். நாங்கள் எங்களை தனிமைப்படுத்திக் கொண்டதில்லை. நாங்கள் உலகில் ஒரு அங்கமாகத்தான் என்றே உணர்ந்திருக்கின்றோம். யாரும் ஊரே யாவரும் கேளு என்று நம்பியவர்கள், தீதும் நன்றும் பிறந்தரல் வாரா என்று சொன்ன சொல்லை கைப்பற்ற பின்பற்றுபவர்கள், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தவர்கள் வேற்றுமையா என்று பிறப்பு அனைவருக்கும் ஒன்றுதான் என்ற உண்மையை உறுதிப்படுத்திக்கூடிய திருவள்ளுவரின் வழித்தோன்றல்கள் நாங்கள். இவை எல்லாமே சரித்திர உண்மைகள். இந்த சரித்திர உண்மைகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கம்பராமாயணம் என்ற மாபெரும் காவியத்தை படைத்த கம்பன் எங்கள் நாட்டில் பிறந்தார். அவருடைய காவியத்தின் அழகை மட்டும் பாராட்டுகிறோம் நாங்கள். அவன் காவியத்தில் சொல்லப்படுகின்ற அனைத்தும் வரலாறு என்று நம்புவர்களில் நாங்கள் என்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். சரியானபடி சொல்றதுன்னா, இப்ப கம்பர் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டார். என்ன தப்பு பண்ணாருன்னா, ராமன் அவர் படிச்சது எப்படின்னா, கல்யாண குணங்கள் மட்டுமே நிரம்பியவன் ராமன் காமிக்கணும்னு பார்த்தார். வால்மீகி ராமாயணத்துக்கும் கம்பராமாயணத்துக்கும் பெரிய வேறுபாடு. வால்மீகி ராமன் மனிதனாக காமிச்சார். ஆனால் கம்பர் ராமன் ஆரம்பத்திலிருந்தே கடவுளாக காமிச்சார். இப்போ கடவுள் தப்பு பண்ணக்கூடாது. அதனால அவருடைய நல்ல குணங்களை பற்றி மட்டும்தான் எழுதுறேன். ரொம்ப அழகா கைகையை இவர் சொல்லுவார், ராமனுக்கு சொல்லுவார். தசரதன் முதலே வரம் வாங்கிடுவார். ராமன் 14 வருஷம் காட்டுக்கு போகணும். அதுக்கப்புறம் ராமன் சொல்லுவார், ஆழிசூர் உலகெல்லாம் பரதனே ஆட நீ போய் காடிலும் சடைகள் தாங்கி காங்கரும் நவமேல் கொண்டு ஊழியரின் காணனி புண்ணிய குறைகளாடி 7 ஆண்டில் வா என்று இயம்பின அரசன் அப்படின்னா. நான் சொல்ல உங்க அப்பா சொன்னாரு, நீ 14 வருஷம் கழிச்சு வரணுங்க. இந்த 14 வருஷம் கழிச்சுங்கிறதுக்கு ஒரு அரசு சட்டம் ஒன்று உண்டு. 12 வருஷம் ஒருத்தர் தன்னுடைய சொத்தை விட்டுட்டு போயிருந்தாருன்னா அவருக்கு அந்த சொத்துல உரிமை கிடையாது. அதனால அவ்வளவு ஜாக்கிரதை. 12+1+1 சொல்லி 14 வருஷம் கழிச்சுவா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்படி சொன்னவனே ராமனுக்கு தெரிஞ்சிச்சு. ஆங்கிலம் சொல்றதுன்னா, the words did not come from the king, it came through the king from கைகேயி. இது கைகேயில் இருந்து சொன்ன சொற்கள் மன்னவர் மூலமாகத்தான் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு, மன்னரும் பணியன்றாகி முன்பணி வருத்தணும், என் பிணையை பெற்ற செல்வம் அடியனே பெற்றதென்றும் என்னிதில் உறுதியப்பால் எப்படி தலைமையில் கொண்டேன் என்னுடைய நான் என்றே போகின்றேன் விடையும் கொண்டேன். ஏமா ராஜா சொல்லிட்டு நான் போகணுமா, நீ சொன்னா நான் போக மாட்டேன்னா? ஏன் தம்பி கிடைச்ச அதிர்ஷ்டம் தான் எனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் தானே. அதனால அவனுக்கு நான் இன்னைக்கே காட்டுக்கு போயிடுறேன். இது எவ்வளவு கல்யாணம் பண்ணணும், இது ரொம்ப அழகாக கம்பல் சொன்னார். ஆனால் கற்பின் கனலாய் ஒழுந்த சீரை இலங்கையில் வெற்றி கண்ட பின்னால் ராமன் முகம் கடுகடுவென்றது. நான் சத்திரியருக்கு கவலை செய்தேன், அதற்காக தான் நீ போய் தீ போய் மொழி எழுந்து விட்டுவா என்று ராமன் சொன்னார் என்பது ஒரு குணக்கேடு. ஏனென்றால் அவள் கற்பின் கனல். அதே மாதிரி யாரோ ஒருவர் சொன்னதற்காக அவளை காட்டிற்கு மறுபடியும் அனுப்பியது இன்னொரு குணக்கேடு. ஒரு நல்ல ராஜாராமனாக இருக்க வேண்டும் என்பதற்காக சற்று மோசமான சீதாராமனாக இருந்தார் என்பதுதான் உண்மை. ஆனால் இதை கம்பர் கண்டிக்கவில்லை. இதுக்கும் பாரதிக்கு உள்ள வித்தியாசம் பாருங்க. பாரதி என்ன பண்ணார், சூதாட்டத்தில் தர்மன் எல்லாத்தையும் இழந்தார், தன்னுடைய மனைவியை இழந்தார். அவர் தன் மனைவியை இழந்த போது அவர் திட்டினது கவிஞர் இல்லை,
அவர் திட்டினது வந்து அவருடைய தம்பி பீமன். சூழல் மனைகளிலே அன்னை தொண்டு மகளிர் உண்டு, சூழல் பணையம் என்றே அங்கு ஒரு தொண்டச்சி போவதில்லை. யாரை பணையம் வைத்தாய் அண்ணே, ஏது கருதி பணையம் வைத்தாய்? பூமி அரசரெல்லாம் கண்டே போற்ற விளங்குகின்றார், சாமி புகழனுக்கே வேம்போர் சண்டனா பாஞ்சார். அவன் சூழல் மகளை அண்ணே ஆடி இழந்து விட்டாய், தவறு செய்து விட்டாய் அண்ணே, தர்மம் கொண்டு விட்டாய் அப்படிலாம் திட்டுவார். ஆனால் கவிஞர் சொல்வார்கள், கடைசியில் என்ன பண்ணார்? தேசத்தை வச்சு எடுத்தார். இந்த நேரத்தில் வேற யாரும் திட்டல. கவிஞர் சொன்னார், தேசம் வைத்திருந்தா சீச்சி சிறியோர் செய்கை செய்வார். கோயில் சிலையை வைப்போம், கோயில் சிலை பூஜை செய்வோம், சிலையை கொண்டு விற்றல் போல இவனுக்கு உரிமையான அந்த தேசம், இது மக்களுடைய தேசம், இவையாவது ஒரு ட்ரஸ்டில் அல்ல, இவை எப்படி தேசத்தை சூதாட வைக்கலாம் அப்படின்னு கம்பர் இவனது பாரதியார் வந்து சாடினார். இதுதான் கம்பருக்கும் பாரதியாருக்கும் உள்ள வேறுபாடு. அப்போ கம்பனின் இலக்கிய செழுமையை பாராட்டுவோம், அவன் கூறும் உண்மைகளை பகுத்தறிவோம் அப்படிங்கிறது நம்முடைய நோக்கமாக இருக்கணும். யாராலும் எப்பொருள் எத்தன்மைக்காரியோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இதெல்லாம் நம்ம உணர்ந்துக்கிட்டோம்னா யாராவது ஒருத்தர் யார் நீங்கள் சொல்லி கேட்டா தைரியமா சொல்லுவோம், தமிழன் என்ற ஒரு இடம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு அப்படின்னு தைரியமா சொல்லுவோம். இதை இளைய சமுதாயம் தெரிஞ்சுக்கணும். நேற்று தலைவர் வந்து என்ன சொன்னாரு, தயவு செய்து கீழடியை பற்றி நம்முடைய உண்மையான பெருமைகளை பற்றி நம்முடைய இளைய சமுதாயத்துக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். அதுக்காக தான் இந்த உரை. எனவே இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். உங்களில் யாருக்காவது ஏதாவது ஐயப்பாடு இருந்தால், அவர் சொன்னார் ஒரு 20-25 நிமிஷம் வந்து கலந்துரையாடல் பண்ணலாம். பெரியவர்கள் சிறியவர்கள் யாருக்கு என்ன இருந்தாலும் நான் திருவிளையாடல் தருவி போல் இல்லை, நான் கேள்வி மட்டும் கேட்க மாட்டேன், பதிலும் சொல்றேன். அதனால் தாராளமாக நீங்கள் கேள்வி கேட்க. மூத்த தமிழ்மொழி, இந்தியாவுடைய மூத்த தமிழ்மொழி என்பது அடையாளம் அறிந்தது. இதை குறித்து நீங்கள் ஒரு புத்தகம் கேள்விப்பட்டேன். நீயா நாடா, விஜய் டிவியில் நீயா நாடா என்பதை பற்றி பார்க்க சிந்து சமவெளியிலிருந்து ஆராய்ந்து நம்முடைய இது வரைக்கும் கீழடி வரைக்கும் ஆராய்ந்த ஒரு புத்தகம். அதனால அவர்தான் இதில் சொல்லணும். வணக்கம் ஐயா. வணக்கம். தேவாரத்தை பற்றி கூறினீர்கள். திருவாசகம் எந்த ஆண்டு கண்டறியப்பட்டது? மாணிக்கவாசகர் வாழ்ந்த காலம். திருவாசகத்தை பற்றி பொருள் கூறினால் மக்களுக்கு சற்று நன்றாக இருக்கும். ஏன் பாட வேண்டும், எதற்காக மாணிக்கவாசகர் பாடினார் என்பதை சற்று விளக்கமாக கூறினால் மக்கள் பயன் தருவார்கள் என்று நம்புகின்றேன். திருச்சி சம்பந்தமான சிவாய் திருவாசகம் 4000 ஆண்டவருடைய திருப்பாவை, மாணிக்கவாசகருடைய திருவம்பாவை, இது எல்லாமே வந்து பக்தி இலக்கியங்கள். அந்த பக்தி இலக்கியங்கள் வந்து பல்லவ காலத்துக்கு இடைப்பல்லவ காலம், மகேந்திர பல்லவ காலம் முடிஞ்சது. அது கிமு 8ஆம் நூற்றாண்டு 10-11ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சொல்லலாம். இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. ஏன்னா தமிழ் வந்து கோயில்கள் வந்து தமிழ் விரட்டப்பட்டு விட்டது. சமஸ்கிருதத்தில் தான் பூஜையெல்லாம் நடந்தது. இப்போ நீங்களும் நானும் அது வரைக்கும் இந்த தமிழர்களுடைய மதங்கிறது ஆசீர்வாதம் ஒரு மதம் தான் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லுவாங்க. மூத்தோடைய மதங்கள் முருகன் வந்து எங்கள் அம்மா வந்து பெரிய முருகன் பாருங்க. முருகனை பற்றி நான் கடவுளேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், எனக்கு வீட்டில் சம்பளம் கிடைக்காது. அந்த அளவுக்கு அவன் வந்து தீவிரமான முருகன் பார்க்குறேன். முருகன் நான் வந்து இறைவனை வந்து மதியப்போது மரியாதையோடு பார்க்குறேன். ஆனால் எப்படிப்பட்ட இறைவனாக உருவெடுத்திருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவையில் வந்து குறவரை மக்கள் வாழ்ந்த போது இவங்களுடைய சேரனுடைய இதை பாருங்க, கொடியை பாருங்க, வெள்ளம் அப்போது தான் அவங்களுடைய கொடி. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் ஆதாரம், அவங்களுடைய வேட்டைக்கு அதுதான் ஆதாரம். அப்போ ஒரு மலையில் வாழ்ந்த குறவர் மக்கள் மிக திறமையான ஒரு வீரராக இருந்த காரணத்தினால் அவரை தங்கள் முன்னோடி என்று சொல்லி வழிபட துவங்கி விட்டார்கள். இந்த வழிபாடு அதுக்கப்புறம் பலவிதமான வர்ணங்கள் பூசப்படும். ஒரு வழிபாடு முருகன் வந்து வள்ளி என்ற குறவர் மகளை மணந்தாருன்னா அவர் தன்னுடைய குடும்பத்திலிருந்து ஒருத்தர் வந்து மணந்திருக்காருன்னா இந்தியாவே ஒன்றிணைக்கணும் மதத்திற்கு கீழே சொல்லி வந்தபோது அந்த ஒரு வேகம் வந்தபோது என்னாச்சுன்னா ஒவ்வொரு இடத்திலையும் மறுக்க முடியாமல் இருந்த தெய்வங்களை ஒரு குடைக்கு கீழ் கொண்டு வரணும் ஒரு முயற்சி நடந்தது. டாக்டர் ராதாகிருஷ்ணன் வந்து ரெக்கவரி ஆஃப் ஃபெய்த் அப்படிங்கிற புத்தகத்தில் வந்து எழுதியிருப்பார். மகவாழ் மக்கள் பற்றியில் போகிறாங்க, அவங்க காலமாக கும்பிட்டு இருக்காங்க.
உடனே பார்க்குறாங்க இவங்க இதே மாதிரி தனி மதமாக இருந்தாங்கன்னா ஒன்றோட முடியாது ஒன்றிணைய முடியாதுன்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க. இப்போ உங்கள் காலநாடு கடவுள் இருக்காருல்ல, அவர் வந்து எங்கள் கடவுள் சிவபெருமான் வந்து அவர் தான் தோற்றார், அவருக்கு வாகனம் இவர் தான். அப்போ எங்கள் கடவுள் தான் பெருசு, அப்போ நீ எங்களோட தான் சேரணும். இது ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் முதல்ல ஆரம்பிச்சது கெட்ட நோக்கத்தோட யாரும் இந்தியா ஒன்றிணைக்குன்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. எந்த மதமுமே கெட்ட நோக்கத்தோட வரதில்லை. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த மதத்தை தங்கள் கைக்குள் வைத்துக் கொண்டிருந்தவர்களுடைய நோக்கம் எப்படி இருந்தது என்பதை பொறுத்து மதம் நல்ல வழியில் செல்லும், அது செல்லக்கூடாத வழியில் செல்லும். அதே மாதிரி முருகன் வந்து பாலசுப்ரமணியன் ஒரு காலத்தில் வந்து பிள்ளையார்னு சொல்றது முருகனை மட்டும்தான் சொல்லுவாங்க. அந்நேரம் முருகன் மட்டும்தான் சிவபெருமானும் பார்வதிக்கும் பிள்ளையார் வந்து எல்லா புராணங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பிள்ளையார் இருந்தார். அப்போ பாலசுப்ரமணியன் ஆனாரு, கார்த்திகேயன் ஆனாரு, இது மாதிரி பல விதமான பன்னீர் கையன் ஆனாரு. இப்படியெல்லாம் பல விதமான உருவங்கள் வந்து முருகனுக்கு வந்து அளிக்கப்பட்டது. இப்ப இதே மாதிரி மதம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து விரிவடைய தோணுச்சு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா எல்லாம் இந்தியா மட்டும் இல்லை. ரோமில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பேந்திக் ரிலிஜன் ஒரு ரிலிஜன் இருந்தது. அந்த பேந்திக் ரிலிஜனுடைய கோயிலில் இன்னைக்கு சர்ச்சா இருக்கு. இது வந்து ஒரு சாதாரணமான நிகழ்வு. எந்த ஒரு மதம் ஆளுகின்ற அரசின் அதிகார பலத்தை பெறுகின்றதோ அந்த மதம் முதல்ல செய்கிற காரியம் முன்னேற்ற மதத்தை அழிக்கிறது தான். இது உலகம் கூட நடக்கிற காரியம், அதனால புதுசாக ஒன்றையும் நடக்கல. இப்ப சம்ஸ்கிருதம் வந்து கோயில புகுந்தவங்க அது வரைக்கும் தமிழ்ல வந்து முருகன் பாடினவங்க, பராசக்தியை பாடினவங்க, தெய்வ வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடு இந்த நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக இருந்தது, இதே போல இருந்தது. அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து கோயிலுக்கு போற ஆர்வம் கொடுத்து, ஏன்னா ஏதோ ஒரு கோயிலுக்கு பேசுறாங்க, என்ன பேசுறாங்கன்னு தெரியல அப்படின்னா கோயிலுக்கு போற ஆர்வம் வந்து குறைஞ்சிருச்சு. அந்த நேரத்தில் தமிழ் அறிஞர்களாக இருந்த, சமய உணர்வு மிக்கவர்களாக இருந்த அப்பர், சுந்தர, சம்பந்தர், ஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் இவர்கள்லாம் வந்து தங்களுடைய தீர்த்தமிழ் பாடல்கள் மூலம் மக்களிடையே பக்தி உணர்வை மறுபடியும் வளர்த்தாங்க. அடிப்படை காரணம் அந்த காலத்தில் வந்து இவங்கெல்லாம் வந்து இவங்க பாட்டு பாடினதுனால பாமரர்கள் மறுபடியும் கோவிலின் பக்கம் பக்தியின் பக்கம் ஈர்க்கப்பட்டாங்க. இதனால தான் பக்தி இலக்கியம் சொல்லி வந்தது. இந்த பக்தி இலக்கியங்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சேவையை புரிந்தது. என்னுடைய தனிப்பட்ட திறனாய்வு கண்ணோட்டம் என்னன்னா, இந்த பக்தி இலக்கியங்கள் சிலப்பதிகாரத்திலிருந்து துவங்கி இந்த பக்தி இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள் இது எல்லாமே வந்து என்ன பண்ணுச்சுன்னா மனித பிரயத்தனத்தை வந்து குறைச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சங்ககாலத்துக்கு பிற்பட்ட இலக்கியங்கள் 18 கீழ்கணக்கும் மனிதனுடைய மாண்பையும் தான் உயர்த்தி காட்டிக் கொண்டிருந்தனர். இந்த மனிதனுடைய மாண்பை உயர்த்தி காட்டுற வரைக்கும் தன் முயற்சியில் தான் வாழ்வில் முன்னேற்றம் அடைய முடியும் அப்படிங்கிற உணர்வு இருந்தது. ஆனா என்னைக்கு வந்து எது எப்படி இருந்தாலும் கடவுளையே வந்து நீ சரணாகதி அடைகிறேன்னு சொன்னா நம்முடைய முயற்சிக்காக நமக்கு நம்பிக்கை போயிடும். சைக்கலாஜிக்கலி இது கிரியேட்டட் வெரி அன்டிசைரபிள் எஃபெக்ட் ஆன் த ஹோல் கம்யூனிட்டி அப்படின்னு நினைக்கிறேன். அது சிறந்த உதாரணம். கடற்பிறர்களும் நம்மளோட ஆண்டாங்க, இங்க வந்து நம்ம வந்து வெற்றி ஆண்டாங்க. ஆனால் கடற்பிறர்களை நாம் தோற்கடித்தோம், அவர்களை விரட்டி அடித்தோம், மறுபடியும் தமிழர்கள் ஆட்சி நடந்தது. ஆனால் இந்த காப்பிய காலத்துக்கு அப்புறம், இந்த பக்தி இலக்கியத்துக்கு அப்புறம் என்னைக்கு சைக்கலாஜிக்கலி மனித பிரயத்தனன்றது வந்து அவ்வளவு தேவையில்லாத உணர்வு வந்து மக்கள் மனசுல என்னைக்கு வந்ததோ அதை வந்து நம்ம சைக்கலாஜிக்கல் டேர்ம்ஸ்ல வந்து இந்த என்ஸ்லேவ்மெண்ட், மென்டல் என்ஸ்லேவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி வந்ததுனால அதுக்கப்புறம் நம்மளை வந்து ஆட்சியை புரியறதுக்கு வந்து யாரையும் எதிர்த்து நம்ம வந்து தமிழர்களுடைய தன்னாட்சியை நடத்தவே இல்லை. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இவர் வந்தாரு, சுந்தரபாண்டியன் காலத்துக்கு அப்புறம் அதாவது கில்ஜியினுடைய படையாற்றினாரு, கில்ஜிக்கு அப்புறம் நாயக்கர்கள் வந்தாங்க, நாயக்கர்களுக்கு அப்புறம் வந்து பிரிட்டிஷ் வந்தாங்க, ஆங்கிலேயர்கள் வந்தாங்க, தொடர்ந்து அடிப்படைதான் இருந்தோம். இதற்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் இந்த மனித பிரயத்தனத்தை நடந்து விட்டது. அதை மறுபடியும் கொண்டு வந்ததுங்கிறது பாரதியார். அதனால பாரதியார் நம்ம அவ்வளவு பேர் அவர்களும் பாரதியாரை பற்றி பார்க்க கவிஞன்னு சொல்றாங்க. பாரதியார் ஒரு கவிஞரே கிடையாது, அவருக்கு ஒரு தத்துவ ஞானி. கவிதைங்கிறது அவருக்கு ஒரு ஊடகம், கவிதை ஒரு மீடியம் வச்சுக்கிட்டு அவர் வந்து தன்னுடைய தத்துவத்தை சொன்னாங்க. பாரதி எப்படிப்பட்ட தத்துவத்தை கடைசி போனார்னா அத்வைதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் உண்டதான் சொல்லுவாங்க. பாரதியார் வந்து நான் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை எழுதியிருக்காரு. நான் அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு? வானில் பறக்கும் கொள்ளலாம் நான், மண்ணில் தெரியும் விலங்கெல்லாம் நான், காணிடர் வளரும் கொடியெல்லாம் நான், காற்றும் புனலும் கடலுமே நான், எல்லாமே நான் தான் சொல்லிட்டு கடைசி பேரல் என்ன சொல்றாரு? நான் எனும் பொய்யை நடத்துவோம் நான், ஞான சுழல்வானில் நின்றுவோம் நான், ஆன பொருட்கள் அனைத்திலும் ஒன்றாய் அறிவாய் விளக்கும் முதல் ஜோதி நான் மனிதர் அப்படின்னு சொல்றார். அதுதான் நம்ம பின்பற்ற வேண்டிய ஒரு தத்துவம். அவர்களுடைய
நம்மில் நம்பிக்கை இழக்கவே கூடாது. நம்மில் இருந்துதான் இவர் வந்து சொல்லுவார், I am therefore I exist அப்படி சொல்லி நியாட்சின் ஒரு தத்துவ பேராசிரியர் சொல்றார், டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்றார். அடிப்படை மனித மனத்தின் அடிப்படை எதுவாக இருக்க முடியும்? நாம் வந்து சோசியல் அனிமல்ஸ் தான், சமுதாய விலங்குகள் தான். ஆனால் மற்ற விலங்குகளுக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடு என்ன? சிந்திக்கும் திறன் பெற்றவர்கள். அந்த சிந்தனை எதிலிருந்து முழித்து வர வேண்டும்? நான் என் நம்பிக்கையிலிருந்து முழித்து வர வேண்டும். இந்த நான்கு எப்படி பரிணமிக்கிறது? இன்னைக்கு பல மொழி பேசுகிறோம், இந்தியாவிலே எத்தனை மொழி பேசுகிறோம், எத்தனை டைலக்ட் இங்கே வந்து இந்தியாவில் வந்து இருக்கிறது, எத்தனை மதங்கள் இருக்கிறது. அப்போ இது எல்லாம் எப்படி இருக்கணும்? இந்தியாவுக்கு ஒரு மாபெரும் நாடு. இந்த நாடு வந்து நமக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து உலகத்தில் வந்து ஒரு பெரிய ஐடென்டிட்டி கொடுக்குது, ஒரு அடையாளத்தை கொடுக்குது. அப்போ இந்தியா அப்படிங்கிறது வந்து நம்ம விடக்கூடாதுங்கும் போது, அப்போ தமிழை விடக்கூடாது, தெலுங்கு விடக்கூடாது, மலையாளத்தை விடக்கூடாதுன்னா அதுக்கு பாரதி வந்து வழி சொன்னார். ரொம்ப சுருக்கமாக சொன்னார். வாழிய செந்தமிழ், வாழ்க தமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு, என் மொழி, என் இனம், என் நாடு, இதுதான் தரவரிசை அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொன்னார். எனவே மாணிக்கவாசகர் போன்ற பக்தி இலக்கியங்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மக்களை மறுபடியும் ஒழுக்க நிலைக்கு கொண்டு செல்வதிலும் பக்தி மார்க்கத்திற்கு கொண்டு செல்வதிலும் பெரும் பணி புரிந்தன என்பதோடு அல்லாமல் தமிழுக்கு மிகப்பெரிய சேவை செய்தனர். திருவாசகத்திற்கு முருகாதார், ஒரு வாசகத்திற்கு முருகார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் அந்த காலகட்டத்தில் எதனால் இந்த இலக்கியங்கள் தோன்றின அப்படிங்கிறத பார்த்தோம். அவைகள் எந்த நோக்கத்தை ஆதாரமாக கொண்டு செயல்பட்டன அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த நோக்கங்களில் எவை பொதுவாக தமிழ் சமுதாயத்திற்கு பயந்திருந்தன, எவை தமிழ் சமுதாயத்தில் தவிர்க்க முடியாத அங்கமாக போயிட, ஆனால் போயிருக்காமல் இருந்தால் நல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். வணக்கம். அங்கே உள்ள ஐரோப்பிய வரலாறுகளில் அவருடைய நம்முடைய பற்றி வரலாற்று குறிப்புகள் இருந்த ஆசிரியர்கள் எழுதியிருக்கார்களா? ஆமாம், எழுதியிருக்காங்க. பிரிட்டிங் ஒருத்தர் எழுதினாங்கல்ல, ரோம் எக்கனாமிக்ஸ் அவர் வந்து எழுதினார், பொருளாதார வந்து எழுதினாரு. நான் நேற்று சொன்னேன், அந்த தன்னுடைய பெண்களுக்கு சொன்னார், அம்மா முத்து உங்களுக்கு தேவைதான், நீங்கள் வந்து கழுத்தில் போட்டுங்க, காதல் போட்டுங்க, காலில் உள்ள செருப்பையெல்லாம் போட்டிங்கன்னா அந்த முத்து வச்சு எவ்வளோ பணத்தை இங்கேருந்து எடுத்து போகிறாங்க தமிழர்கள், நம்ம நாட்டு பொருளாதாரத்தை சீர்குலைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. அதே மாதிரி இங்கே எப்படி அகழ்வாராய்ச்சி நடக்கும்போது இந்த ரோமானிய மது குப்பிகள் இதெல்லாம் இங்கே கிடைக்குது. அதே மாதிரி நம்முடைய இந்த மிளகு இதெல்லாம் வந்து அங்கே வந்து பயன்படுத்தப்பட்டது. இந்த மிளகு நெல் இதெல்லாம் வந்து எவ்வளோ நாளாகவும் ஜாக வச்சுருந்தா பத்திரமா இருக்கும், அதை வச்சு காலத்தை நடக்க முடியும். அது மாதிரி அங்கே கூட அதெல்லாம் கிடைச்சிருக்கு. இதில் வந்து சாலமன் வந்து இங்கிருந்து மயில் எடுத்துட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாட்டை வந்து எழுதப்பட்டிருக்கு. தோகைன்னு சொல்லி சொல்லுவாங்க. தோகை அப்படிங்கிறதுல மயில் வந்து தோகை அப்படின்னு சொல்லி அவங்க பேர் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் நிறைய வரலாற்று குறிப்புகள், புராண குறிப்புகள் இல்லை. புராண குறிப்பு என்னமோ இருக்கலாம், வரலாற்று குறிப்புகள் நிறைய சந்தேகம்.